எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபேஸ் டைட்டனிங் உரிய ஒரு சிம்பிள் ஃபேஸ் யோகா எக்ஸசைசஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது. ஃபேஸ் டைட்டனிங்க்கு மட்டும் இல்லாம ரிங்கிள்ஸ் வரவிடாம தடுக்கும், மவுத் லைன்ஸ் வரவிடாம தடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க் அவுட். ஒரு 3-4 தான் நம்ம பார்க்க போறோம். அதுவே நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இப்போ இந்த மாதிரி நம்ம இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் இந்த நடுவிரலையும் நம்ம வந்து எடுத்துக்க போறோம். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பலூன் போஸ்க்கு நம்ம வாயை வந்து கொண்டு வர போறோம். இல்ல அப்படின்னா நம்ம தண்ணி வந்து வாயில ரொப்பி வச்சுக்கிட்டா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, புஷ் பண்றோம். இந்த ஃபிங்கர்ஸ் ரெண்டையும் புஷ் பண்றோம். புஷ் பண்ணும்போது இந்த ஏரியாவுக்கு வந்து டைட்டனிங் கிடைக்கும். வாயில ஏர் நல்லா ரொப்பி வச்சுக்கிறோம். நம்ம ஜஸ்ட் அந்த வாயை வந்து முன்னாடி வந்து தள்ளுறோம். இந்த விரல் ரெண்டையும் புஷ் பண்றோம், அவ்வளவுதான். இது வந்து நம்ம அந்த ஏரை வந்து விட்டுறக்கூடாது. ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ். 20 செகண்ட்ஸ்க்கு நம்ம 3 ரவுண்ட்ஸா பண்றோம். கண்களை மூடி ஒரு பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட். செகண்ட் ரவுண்ட் அதேதான். ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ். கண்களை மூடி டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ஓகே, one more time, third round. Release and relax. கண்களை மூடி breathe in and breathe out. ஸ்பைன் ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு உட்கார்ந்து பண்றது ரொம்ப நல்லது. ஸோ 3 ரவுண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ்க்கு நம்ம பண்ணலாம். அதுக்கு கூடவே ஒரு 40 செகண்ட்ஸ் வரைக்கும் கூட நம்ம வந்து இந்த இதை ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது வாயில ஏர் நல்லா ரொப்பிட்டு, அதாவது பலூன் போஸ்க்கு கொண்டு வந்துட்டு நம்ம டேப் பண்ண போறோம். ஸோ எப்படின்னா,
Release and relax. ஒரு breathe in and breathe out. Again second round. Tapping method, balloon poseல tapping method. அப்போ வந்து கழுத்து வந்து மேல தூக்கிக்கணும். இந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் மேல தூக்கி பண்றதுனால நமக்கு வந்து இந்த இடத்துக்கும் ஒரு ஸ்ட்ரெச்சஸ் கிடைக்கும், டைட்டனிங் கிடைக்கும். ஸ்டார்ட். Release and relax. கண்களை மூடி deep inhale and exhale. முடிச்சதுக்கு அப்புறமா ஏப்பம் வந்தாலோ கொட்டாவி வந்தாலோ அதை ரிலீஸ் பண்ணுங்க, கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஓகே, தேர்ட் ரவுண்ட் ஸ்லாப்பிங். Release and relax. Breathe in and breathe out. ஸோ மைண்டுக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேஸ் யோகான்னு சொல்லலாம். ஓகே, இந்த ரெண்டு பண்ணினாலே நமக்கு வந்து ஃபேஸ் டைட்டனிங் நல்லா ஆகும். அட் த சேம் டைம்ஸ் இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் ஏற்படாது, இந்த இடத்துல ஏற்படாது, மவுத் லைன் அப்படிங்கிறது வந்து ஏற்படாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க் அவுட் இந்த ரெண்டும். 3 ரவுண்ட்ஸ்க்கு செஞ்சுட்டு வந்தோம்னா நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது நல்ல எனர்ஜியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரீத்திங் டெக்னிக். அதாவது லயன் போஸ். லயன் வந்து எப்படி நாக்க வெளியே தள்ளி அந்த கர்ஜிக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு சப்தம் ஏற்படுத்தணும். லயன் பிரீத்னு சொல்லுவோம். பிரீத் இன் வந்து நாசி வழியா, அவுட் வந்து நாக்க வெளியே தள்ளி அப்படின்னு சொல்லி விட போறோம். ஓகேவா? இந்த இடம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், இந்த இடத்துக்கு ரொம்ப நல்லது. அட் த சேம் டைம் நல்ல டைட்டனிங் கிடைக்கும் ஃபேஸ்க்கு. நாக்க வெளியே தள்ளும் போது டைட்டனிங் கிடைக்கும், மவுத் லைன்ஸ் வராது, ரிங்கிள்ஸ் இந்த இடத்துல ஏற்படாது. ரிங்கிள்ஸ்னா சுருக்கங்கள் ஏற்படாது. இப்போ வந்து இன்ஹேல், ஓகேவா? 10 கவுண்ட்ஸ். செகண்ட் ரவுண்ட் breathe in 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். கண்களை மூடி பிரீத்தை வாட்ச் பண்ணுங்க. பிரெத் கண்ட்ரோல் ஆகும். அட் த சேம் டைம் மைண்ட் கம்ப்ளீட்டா காமா இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஃபேஸ் யோகா செய்யறதே நம்ம மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக தான். நம்ம அகம் அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சியா இல்லை. ஸோ மகிழ்ச்சியா இல்லை அப்படின்னா ஃபேஸ்ல வந்து ஒரு கலையே இருக்காது, டயர்டா இருக்கும்,
ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிற மாதிரி அந்த முகத்திலேயே தெரிஞ்சிடும். ஸோ அப்ப அந்த மனசுல இருக்கக்கூடிய அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம அந்த ஃபேஸ்ல ஒரு டைட்டனிங்கு இந்த இந்த மாதிரி க்ளோயிங்குரிய ஒர்க் அவுட்டு மசாஜ் இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் ரிலாக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். சடனாவே கிடைக்கும். அது நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஓகே, மெதுவா பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட். ஓகே, ஒன் மோர் டைம் லயன் போஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Breathe watch பண்ணி பாருங்க. கண்ட்ரோல் ஆகி இருக்கும். மைண்ட் கண்ட்ரோலும் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிருக்கு. ஸோ உடலை கவனிச்சு பார்த்தோம்னா நம்ம கிட்ட உடம்பு இல்லாத ஃபீலை நம்மளால அனுபவிக்க முடியும். பொதுவா யோகா அப்படின்னாலே உடல், மனம், சுவாசம் இந்த மூணையும் வந்து சமநிலைப்படுத்துறது தான் யோகா அப்படின்னு சொல்லுவோம். இதை அவாரோட நம்ம கவனிக்கிறது யோகான்னு சொல்லுவோம். ஸோ ஃபேஸுக்குன்னு நம்ம ஒர்க் அவுட் பண்ணினோம். ஆனா பிரத்தையும் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறோம், மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறோம், இந்த உடம்பையும் வந்து நிதானமா கண்ட்ரோல் பண்ணி ஆர்கன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் எனர்ஜியை வந்து பூஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஹார்ட் பீட்டும் நார்மலா இருக்கு, லங்ஸ் சுருங்கி விரிகிறதும் நார்மலா இருக்கு, டோட்டலா ஹோல் பாடியுமே ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு. ஸோ 3 எக்ஸசைஸ்லயே இவ்வளோ பெனிஃபிட் கிடைக்குது. ஃபேஸ்க்குன்னு நம்ம அப்பர் பாடிக்கு தான் நம்ம பண்ணினோம், ஆனா ஹோல் பாடிக்கும் எனர்ஜி வந்து கெயின் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட். ஓகே, இதுலயே லைன் போஸே வந்து இன்னொரு மெத்தட் இருக்கு. அது என்னன்னா வஜ்ராசனத்துல நம்ம உட்கார்ந்துக்கிறோம். எப்படி எப்படின்னா இந்த மாதிரி நம்ம உட்கார்ந்துக்கிறோம். அப்படியே லயன் மாதிரியே நம்ம வந்து உட்கார போறோம். லயன் எப்படி உட்காருமோ அது மாதிரியே உட்கார்ந்துக்க போறோம். ஆனா கை வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுக்க போறோம். திருப்பி வச்சுட்டு இப்போ ஓரளவுக்கு ஸ்பைன் ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு இந்த மாதிரி உட்கார்ந்துக்கலாம். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா கர்ஜனை பண்ண போறோம். ஸோ இன்ஹேல்லாம் தேவையில்லை, அதுவா இன்ஹேல் ஆயிக்கும். பாசிவ் இன்ஹலேஷன் அதுவாவே நடந்துக்கும். ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கண்களை வந்து இந்த புருவத்துக்கு இந்த மத்தியில பாக்குற மாதிரி கொண்டு வந்துட்டு வயிறு உள்ள போகும். ஸோ அதை கவனிக்கலாம். எக்ஸலேஷன் மட்டும் த்ரோட் வழியா நாக்க தள்ளி ஸ்டார்ட் 10 times. Release and relax. 15 to 20 times பண்ணலாம். கம்ப்ளீட்டா நம்மளுடைய அந்த பிரெத் வந்து கண்ட்ரோல் ஆகுது, மைண்டும் ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆகுது, உடம்பும் நல்ல ரிலாக்ஸா இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும். கொஞ்ச நேரத்துக்கு மூச்சே இருக்காது, ஹோல்ட் ஆகிருக்கும். வெளியில இன்ஹேல் எக்ஸேல் இல்லாம உள்ள கூடி சுவாசம் நடந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல எல்லா ஆர்கன்ஸ்க்கும் எனர்ஜி நல்லா கெயின் ஆயிட்டு இருக்கும். அது வரைக்கும் அத அனுபவிக்கலாம், கவனிக்கலாம்.
கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா குட்டியா இன்ஹேல் ஆகி எக்ஸேல் ஆகும் வெளியில. அதுக்கப்புறம் நம்ம டீப்பா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணலாம். இப்ப நல்லா டீப்பா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணலாம். மறுபடியும் டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். இப்போ அடுத்ததா நம்ம பார்க்க போறது, நார்மலா உட்காந்துக்கலாம். கடைசியா நம்ம முகக்கபாலை பத்தி எப்படி பண்றோம் அப்படின்னா, நம்ம பிரீத் இன் நாஸ்ட்ரில் வழியா, அப்புறம் வந்து முகத்தை நல்லா சுருக்கினதுக்கு அப்புறமா பிரீத் அவுட் வந்து நாஸ்ட்ரில் வழியா ஃபாஸ்ட். ஓகேவா? இப்போ பிரீத் இன், ஸ்குவீஸ், எக்ஸேல் ஃபாஸ்ட். இப்படி பண்ணும்போது காது அடைக்கிற மாதிரி, தலைவலி ஏற்படுற மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன் இருக்கக்கூடாது. ரொம்ப கவனமா ரிலாக்ஸாவும் பண்ணணும். அட் த சேம் டைம் ஃபோர்ஸ்ஃபுல்லாவும் எக்ஸலேஷன் கொடுக்கணும். இன்ஹேல்ஸ்லோ எக்ஸலேஷன் ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கணும். அது ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். ஓகே, ஸ்டார்ட். பிரீத் இன், ஸ்குவீஸ், அவுட். அப்படியே கண்டினியூ. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். கைகள் ரெண்டையும் ஓபன் பண்ணி மடியில வச்சு ரிலாக்ஸ் பண்ணலாம். உடலை அசைக்க வேண்டாம். மூச்சானது ஹோல்ட் ஆகிடும். ஸ்பைன் ஸ்ட்ரைட்டா இருக்கட்டும். மூச்சு எப்பெல்லாம் ஹோல்ட் ஆகுதோ மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். ஸோ உடம்பு நம்ம கிட்ட இல்லாத ஒரு ஃபீலை நம்மளால உணர முடியும். பொதுவா கபாலை பத்தி அப்படின்னாலே கபாலத்தை சுத்தப்படுத்தக்கூடியதுன்னு அர்த்தம். ஸோ முகத்துக்கு சேர்த்து ஃபேஸ் கபாலை பத்தி பண்ணியிருக்கிறோம். முகத்துக்கு நல்ல ஆக்சிஜனையும் பிளட் சர்க்குலேஷனையும் நல்லா கொடுக்குற மாதிரி இந்த ஃபேஸ் கபாலை பத்தி நமக்கு அமைஞ்சிருக்கு. அட் த சேம் டைம் நல்ல ஃபேஸ் டைட்டனிங்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஓகே, மெதுவா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ஓகே, கைகள் ரெண்டையும் நல்லா ரப் பண்ணிட்டு முடிச்சுக்கலாம். கண்கள்ல ஒத்தி கொடுத்து எல்லா இடத்துக்கும் எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இந்த ஃபேஸ் யோகாவை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நமஸ்காரம் பண்ணி கைகள் ரெண்டையும் இன்டர்லாக் பண்ணி நான் பூமிக்கு நமஸ்காரம் பண்ணிடலாம். பிரீத் அவுட். ஃபோர்ஹெட்டை தரையில கொண்டு போய் வச்சு நமஸ்காரம். மேல வரும்போது பிரீத் இன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓகே, ஃபேஸ் டைட்டனிங் கூறிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ட்ரை ஃப்ரூட் எதுன்னு கேட்டா பாதாம். ஸோ அந்த பாதாம் வந்து நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாம். ஸோ நைட்டு ஊற வச்சுட்டு ஒரு 5 பாதாம் போதுமானது. நைட்டு ஊற வச்சுட்டு காலையில தோல் எடுத்துட்டும் சாப்பிடலாம், இல்லை தோல் எடுக்காமலையும் சாப்பிடலாம். ஸோ தோல் உரிச்சிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதை கடிச்சு நல்லா சாப்பிடும்போது நல்ல ஒரு டைட்டனிங் கிடைக்கும். அதே மாதிரி காலையில எழுந்ததும் நம்ம ஆயில் புல்லிங் அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது. அது ஃபேஸ் டைட்டனிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிளட் சர்க்குலேஷனுக்கும் சரி, ஆக்சிஜனை கெயின் பண்றதுக்கும் சரி இந்த ஆயில் புல்லிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ காலையில பல்லு கூட தேய்க்க வேண்டாம், நம்ம ஆயில் புல்லிங் அப்படிங்கிறது பண்ணிடலாம். நல்லெண்ணெயில பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேருக்கு கீ ஒத்துக்குது அப்படின்னா கீல பண்ணலாம். அல்சர் கூட குணமாகும் இந்த ஆயில் புல்லிங்னால. இப்போ சப்போஸ் வயிறு புண்ணு ஆகுது, வாய் புண்ணு இருக்கு அப்படின்னா இந்த ஆயில் புல்லிங் காலையில பண்ணலாம். ஃபேஸ்ல ரொம்ப பிம்பிள்ஸ் இருக்கு, பிக்மெண்டேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னாலும் அந்த ஆயில் புல்லிங்கே வந்து சரிப்படுத்தும். ஸோ பாடி ஹீட்டை பேலன்ஸ் பண்ணக்கூடியது இந்த ஆயில் புல்லிங். ஸோ ஹோல் பாடிக்குமே நல்லது இந்த ஆயில் புல்லிங். நம்ம ஃபேஸ் டைட்டனிங்க்கு நம்ம சொல்றோம், ஆனா நம்ம ஹோல் பாடிக்கும் வந்து நன்மையைத்தான் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ. Bye for all.